ஒரு நிமிஷம் லேட்டாக போகுது குழந்தைனா எக்ஸாம் எழுத விட மாட்டேங்கிறாங்க. பட் இத்தனை வாட்டி லேட்டாக பண்ணுற இந்த என்எம்சியோ இல்லைன்னா நம்ம எம்சிசியோ யாரை தட்டி கேட்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எம்சிசி ரவுண்டு 3 கவுன்சிலிங் நடக்குமா நடக்காதா இதெல்லாம் ஒரே கன்ஃபியூஷனு. பட் இருந்தாலும் நடக்குது நடக்கலை அப்படின்றத மீறி வந்து பார்த்திங்கன்னா எம்சிசி வந்து நிறைய சீட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கிறதுனால அவங்களால வந்து கட் ஆஃப் வந்து வைக்க முடியல. ஒன்று. ரெண்டாவது அந்த பிடபிள்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சர்டிஃபிகேட்ஸ் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து பெண்டிங் இருக்கிறது போல இருக்குது. அதனால் 18th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நேற்றே சாய்ஸ் ஃபில்லிங் முடியுமே அப்படின்னு சொன்னாங்களே சார்னா அது இன்னும் வந்து வெப்சைட் வந்து ஓப்பனே ஆகலை அப்படின்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட். மேபி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எம்சிசி கொடுத்துட்டு இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் அப்லோடு பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீட் மேட்ரிக்ஸ் இங்கே பாருங்க, இன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 147 இஎஸ்ஐஐசி கவர்மெண்ட் காலேஜ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15% போட்டாது எல்லாமே சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டேட்டில் இருக்கிறதுல வந்து டீம்ட் யூனிவர்சிட்டி இல்லை. நேற்று வந்து டீம்ட் யூனிவர்சிட்டி ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் ஆட் ஆகிருக்கும் பார்த்தோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய 147 சீட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியூர் அண்ட் இஎஸ்ஐசி காலேஜோட சீட்ஸு. ரைட்டா? அதனால் பயப்பட தேவையில்ல, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. எதுவும் சீட்ஸ் ஆட் ஆகினா யாரோ ஒருத்தருக்கு கிடைக்கும்ல. ரைட்டா? அதெல்லாம் இருக்கட்டும் சார், கிடைக்கும். தலை வலி வந்து வெடிச்சு போகிற மாதிரி இருக்குது சார், மண்டை வலிக்குது. கவுன்சிலிங் வருமா நடக்குமா நடக்காதான்னு ஒரு வேலை கூட பார்க்க முடியல சார். ஏன் தான் இப்படி பண்ணிவிட்டு எங்கள் பொழப்ப கெடுக்கிறாங்களே தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் புலம்புறாங்க. அது இருக்க தான் செய்யும், தப்பு கிடையாது அவங்க சொல்கிறதும். இதுக்குன்னு ஒரு கட் ஆஃப் வச்சு அவங்கவுங்க ஒன்று பண்ணணும். அது கவர்மெண்ட்டில் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் லேட்டாக போகுது குழந்தைனா எக்ஸாம் எழுத விட மாட்டேங்கிறாங்க. பட் இத்தனை வாட்டி லேட்டாக பண்ணுற இந்த என்எம்சியோ இல்லைன்னா நம்ம எம்சிசியோ யாரை தட்டி கேட்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. பார்க்கலாம், வெயிட் பண்ணி.